ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கட்டுரைக்கான தலைப்பு வாசிப்பின் பயன்கள், வாசிப்பின் முக்கியத்துவம், வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான் போன்ற தலைப்புகளுக்கான கட்டுரையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாசிப்பு என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறும் நல்ல பழக்க வழக்கமாகும். மனிதனின் அறிவையும் சிந்தனையையும் வளர்க்கும் சக்தி வாசிப்புக்கு உள்ளது. புத்தகங்கள், செய்தித்தாள்கள், இதழ்கள், கட்டுரைகள் மற்றும் இணையவழி தகவல்கள் போன்றவற்றை வாசிப்பதன் மூலம் பல புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பன் என்ற பழமொழி வாசிப்பின் பெருமையை எடுத்து காட்டுகின்றது. முதலில் வாசிப்பு அறிவை பெருக்குகின்றது. உலகில் நடைபெறும் அரசியல், அறிவியல், தொழில்நுட்பம், வரலாறு மற்றும் கலாச்சாரம் போன்ற பல துறைகளில் உள்ள தகவல்களை வாசிப்பின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்துவதோடு அவர்களின் பொது அறிவையும் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக வாசிப்பு மொழித்திறனை வளர்க்கின்றது. தொடர்ந்து வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு புதிய சொற்கள் அறிமுகமாகின்றன. இதனால் பேசும் திறன், எழுதும் திறன் மற்றும் சிந்திக்கும் திறன் மேம்படுகின்றன. சரியான இலக்கணத்துடன் எழுதவும் பேசவும் வாசிப்பு உதவுகின்றது. மேலும் வாசிப்பு நல்ல பண்புகளை உருவாக்குகின்றது. நீதி கதைகள், சான்றோர்களின் வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் நல்ல நூல்களை வாசிப்பதன் மூலம் ஒழுக்கம், பொறுப்பு, அன்பு, மனிதநேயம் போன்ற உயர்ந்த பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். இது மனிதனை நல்ல குடிமகனாக உருவாக்க உதவுகின்றது. வாசிப்பு மன அழுத்தத்தையும் குறைக்கின்றது. ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை வாசிப்பது மனதுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. அதே சமயம் தீய பழக்கங்களிலிருந்து மனிதனை விலக்கி நல்ல வழியில் நடத்துகின்றது. எனவே வாசிப்பு என்பது அறிவை வளர்க்கும் அரிய செல்வமாகும். அனைவரும் தினமும் சிறிது நேரமாவது வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வாசிப்பு மனிதனின் வாழ்க்கையை உயர்வுறச் செய்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.